என் மென்டர் கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாராங்க. அதாவது என்கிட்ட இப்போ வந்து காசு இல்லை, என் கமிட்மெண்ட்டுக்கு என் சம்பளம் சரியாக இருக்குது, நான் எங்கே போய் கோலை வாங்கி சேர்க்கறது, கோல்ட்லாம் பணக்காரவங்க தான் வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என் மென்டர் வந்து எதுவுமே சொல்லலையா. அவர் முடியும் ஒன்று தான் வந்து சொன்னாரா, எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நீங்கள் நம்புறது உங்கள் நம்பிக்கை, அதை நான் குத்தம் சொல்லலை, அது உங்கள் நம்பிக்கை. ஸோ உங்கள் நம்பிக்கை வந்து அது உண்மையாக தான் இருக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் வந்து என்னால் சேவிங் பண்ண முடியும், என்னால் வந்துட்டு அதிகமான காசை வந்து சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேமிப்பு பண்ணி நானும் பணக்காரவனா ஆகுவேன் அப்படின்னு யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க பணக்காரவங்க ஆகுவாங்க. ஸோ அது என்ன எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் ஆவீங்க. ஸோ உங்களால் முடியாது, உங்களால் பண காசு சேர்க்க முடியாது, உங்களால் கோலை வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ் அதுதான் உண்மை. ஏன்னா அது உங்கள் நம்பிக்கை. அதே மாதிரி என்னால் முடியும், என்னால் கோலை வாங்கி சேர்க்க முடியும், நானும் பணக்காரவங்களாம் ஆகுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் அதுவும் முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும், அதுதான் உண்மை. ஸோ அது என்ன நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், பணம் சம்பாதிச்சு நீங்களும் ஒரு மில்லியனர் ஆகி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னா பாசிட்டிவாக நினைங்க. ஏன் நெகட்டிவாக நினைக்கிறீங்க? இந்த மைண்ட் செட் கடவுளுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம இதில் போடும்போது பாசிட்டிவ் விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட கோல் சேமிப்பை இன்றைக்கி ஆரம்பிங்க. என்கிட்ட காசு இல்லை, என்னால் முடியாது, அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். மினிமம் 100 வெள்ளி தான். ஃப்ளெக்சிபிள். நீங்கள் வந்து கோல்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு லிட்டர் அமௌண்ட்டை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்பி வாங்க, சந்தோஷமாக சேவிங் பண்ணுங்கள்.